காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் அருகே ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி 13 நாட்களாக போராட்டத்தில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் கள விவரங்களை விவரிக்கிறதாக செய்தியாளர் துரை வெங்கடேஷ் நம்மோடு இணைகிறார். துரை வெங்கடேஷ், 13 நாட்களை கடந்து அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அவருடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கு? ஆலை நிர்வாகம் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுது? கண்டிப்பாக ஷாம், தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் அடுத்திருக்கக்கூடிய சாம்சங் தொழிற்சாலை நிறுவனத்தினுடைய அந்த தொழிலாளர்கள் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து 13 நாட்களாக தொடர்ந்து போராட்டங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையே பல்வேறு 3 கட்ட பேச்சுவார்த்தையானது தொழிலாளர் நலத்துறை முன்பாக இந்த தொழிற்சாலை நிர்வாகம் மற்றும் இந்த தொழிற்சாலை ஊழியர்கள் இந்த சங்க ஊழியர்களுடன் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது 3 கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அதே போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியும் அந்த தொழிற்சங்கமானது அறிவித்திருந்த நிலையிலே அவர்கள் கைது செய்யப்பட்டு 118 பேர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு தற்போது தொடர்ந்து ஆயினும் கூட தொடர்ந்து இந்த போராட்டமானது இன்றைய தினமானது 13வது நாளை எட்டியிருக்கிறது. தற்போது இந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை முன்வைத்து வரக்கூடிய பல்வேறு, அதாவது தொழிற்சங்கத்தினை தொழிற்சாலை நிர்வாகம் அங்கீகரித்திருவும் அதே போன்று ஊதிய உயர்வு உள்ளிட்ட இந்த பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்திலே தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே தொடர்ந்து இந்த தொழிலாளர்களுக்கு இந்த நெருக்கடி தரக்கூடிய வகையிலே இந்த தொழிற்சாலை நிர்வாகமானது வருகின்ற 23ஆம் தேதி, அதாவது வருகின்ற திங்கட்கிழமை அன்று பணிக்கு திரும்பாவிட்டால் தொடர்ந்து இந்த தங்களது இந்த அடையாள அட்டை முடக்கப்படும் எனும் அதே போன்று தொழிற்சாலை நிர்வாகமானது வழங்கக்கூடிய இந்த தீபாவளி போனஸ் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் நிறுத்தப்படும் என தொழிற்சாலை நிர்வாகமானது தனித்தனியே அந்த தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து அந்த தங்களது நோட்டீஸ் வாயிலாக தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தங்களது நிர்பந்தப்படுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட வைத்தால் அவர்கள் மீது அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த தொழிற்சாலை நிர்வாகமானது தற்போது எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. இந்த நிலையிலே தற்போது இந்த போராட்டத்திலே தற்போது 13வது நாளை எட்டியிருக்கக்கூடிய வேளையிலே இன்னும் 2 நாட்களில் சுமூக உடன்பாடு எட்டக்கூடும் என அந்த சிஐடியுடைய இந்த மாநில இந்த தொழிற்சங்க செயலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முத்துக்குமார் அவர்கள் தெரிவிக்கிறார். அதே போன்று தொடர்ந்து தமிழக அரசினை உடனடியாக இந்த தலையிட்டு உடனடியாக சுமூக உடன்பாடு எட்டிட வழிவகுக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இதனை ஒட்டி இன்னும் சுமூக உடன்பாடுக்கு இந்த தொழிற்சாலை நிர்வாகமானது செவிசாய்க்காவிட்டால் வருகின்ற 27ஆம் தேதி குடும்பத்தினுடன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்த குடும்பத்தினுடன் தங்களது போராட்டத்தை அறிவிக்கவும் தற்போது அடுத்த கட்டமாக இந்த போராட்ட களத்தை தீவிரப்படுத்தும் வகையிலே தற்போது அந்த போராட்டத்தினை தற்போது அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு டிஐடி தொழிற்சங்கங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆதரவு தொழிற்சங்கங்களும் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையிலே அவர்களது ஆதரவு கோருவோம் எனவும் இந்த தொழிற்சங்கமானது தெரிவித்திருக்கிறது. தற்போது தொடர்ந்து 13 நாட்களை எட்டி வரக்கூடிய வேளையிலே தற்போது இந்த சிஐடி தொழிற்சங்கமானது அடுத்த கட்ட போராட்டமாக வருகின்ற 27ஆம் தேதி குடும்பத்தினுடன் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுடன் ஆலை நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் குடும்பத்தோடு போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஷ் வழங்கலாம். கேட்டும் விரிவான விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.